நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மையை உறுதி செய்திருப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு. மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3-4 மணித்தியாலங்களுக்குள்ள இன்று மதிய வேளையில் அத்தனை முடிவுகளும் வந்துவிடும். ஆனாலும் இந்த தேர்தல் முடிவுகளை இறுதி வரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட மக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கீங்க. உடனுக்குடனான அத்தனை தகவல்களும் இலங்கையினுடைய அத்தனை ஊடகங்கள் மூலமாகவும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், தமிழர் பிரதேசங்களில் எந்த மாதிரியான எண்ணிக்கையிலான வாக்குகள் பெறப்பட்டிருக்கு, என்னென்ன ஆசனங்கள், எந்தெந்த கட்சிகள் பெறப்பட்டிருக்கு, என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரப்போகிற விஷயங்கள் நம்ம பார்க்குற அல்லது நாம் சென்று வர இதுவரை காலமும் தமிழ் மக்கள் வாக்களித்த கட்சிகளுக்கு எந்த மாதிரியான ஆதரவுகளும், புதிதாக மக்கள் எப்படி மாறியிருக்காங்க, எப்படியான மாற்றங்களை வாக்குகள் கொண்டு வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இறுதி முடிவுகள் வெளியாகி இருக்குது. அந்த இறுதி முடிவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ நடந்து முடிந்திருக்கிற இந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். நேற்று இரவு 9 மணிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆரம்பித்திருந்தது. அதாவது முதல் தபால் மூலமான காலியினுடைய தேர்தல் முடிவு வெளியாகிய நிலையிலிருந்தே அதிக அளவான பெரும்பான்மையை வைத்து கொண்டிருந்த கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அண்மையில் பேசப்பட்டது, அதிக அளவான பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, முதலிருந்த அலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மக்கள் மத்தியில் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான கருத்துக்கள் எதிர்க்கட்சி பக்கமாக நாங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சரிதான், ஓகே, குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் பெறப்பட்ட வாக்கினை விட அதிகளவான வாக்குகளை அரசாங்கத்தால் பெற முடியாது என்ற பல சவால்களும் எதிர்க்கட்சியால் வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தேர்தல் நேற்று நாளில் நடந்து இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. அது தலைகளாக மாறி இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த விமர்சனங்களும் அந்த எதிர்பார்ப்புகளையும் அரசாங்கம் உடைத்தெறிந்திருக்கு. மக்கள் அந்தளவு ஆதரவை இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்காங்க. முக்கியமாக பெரும்பான்மை மக்கள் இருக்கிற பிரதேசங்கள் அது வளமையாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த அலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பெரும்பான்மை இருக்கும். போன முறை கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கும் அந்த மாதிரி முட்டுக்கட்சி அந்த மாதிரி தான் இருந்தது. அதை விட அதிகமான அளவான ஆதரவு இப்போ கிடைச்சிருக்கு. பெரும்பான்மையை கூட 3/2 பெரும்பான்மையை கூட உறுதி செஞ்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அரசாங்கமானது 113 ஆசனங்களை கூட பெற வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழ் கட்சிகளை கொண்டு தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கு, தமிழ் முஸ்லீம் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற கட்சிகளை கொண்டு தான் ஆட்சி அமைக்கணுன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிருந்தது. ஆனால் ஒரு தனி கட்சியாக மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற இலங்கையின் வரலாற்றில் இடம்பெறுகின்ற கட்சியாக கூட இந்த கட்சி மாறி இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பல அரசியல்வாதிகள் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. இது ஒரு தேசிய கட்சிக்கு வடக்கில் உள்ள யாழ் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்த முதல் சந்தர்ப்பம், அரசியல் வரலாற்றிலேயே இது முதல் சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கு. இலங்கையினுடைய முன்னணி ஊடகங்கள் இந்த யாழ் மாவட்டத்துக்கான முதலாவது தேர்தல் முடிவு வெளியானத்திலிருந்து பேசப்படுகிற விஷயம், இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழ் மக்கள் மத்தியில். இது ஒரு வரவேற்பக்க விஷயமாக இருக்கு. முதல் தடவையாக நம்ம ஊடகத்தில் இருந்து பார்க்குறோம். யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லும்போது தமிழர் கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் முதல் தடவையாக தலைகளாக நம்ம பார்க்கவே இது உண்மையா அப்படின்ற அளவுக்கு செய்தி ஊடகங்கள் அதாவது அந்த தகவலை வழங்குற சில சிங்கள நண்பர்கள் கூறியிருந்தாங்க தொலைக்காட்சியில். எனவே அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகளாக தமிழர் பிரதேசத்துக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கு. குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் முடிவு தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற விஷயமா மாறி இருக்கு. யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. 80,830 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதே போல தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றிருக்காங்க. சைக்கிள் கட்சி 27,986, சுயேட்சை குழு ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை சொல்லணும், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நீண்ட காலமாக அரசியல்வாதியாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ச்சியாக எல்லா அரசாங்கத்தோடும் அமைச்சராகவும் இருந்தவர்.
இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்காரு. அங்கஜன் ராமநாதன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்காரு. தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்காங்க. இந்த தமிழரசு கட்சிக்கு பெறப்பட்ட ஆசனத்தில் ஒன்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த ஆசனம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் சுருக்கமாக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். நாம் போன கிழமை ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம். யாழ் மாவட்டத்தினுடைய மக்கள் கருத்துக்களாக யாழ் தேர்தல் களம் என்பிபியிடம் பறிபோகுமா, இந்த தலையங்கத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சிங்க, நிறைய விமர்சனங்களும் வந்தது. அதில் எந்த பிரச்சனை, விமர்சனங்கள் வைக்கிறதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய உரிமை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், நான் அரசாங்கத்துக்கு சார்பாக இந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன். மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட கருத்துக்களை மற்ற கட்சிகள் பற்றி சொன்னதை விட்டுட்டு அந்த கட்சிகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். தமிழ் கட்சிகள் சொன்னதை நான் அதில் போட்டிருந்தேன். நான் கேட்ட கேள்வியே அரசாங்கத்துக்கு அதிக பெரும்பான்மையாக அல்லது தமிழ் கட்சிகளுக்காண்டு கேட்டதான். ஆனால் அரசாங்கத்துக்கான பெரும்பான்மை தான் அதிகமாக மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருந்தா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 ஆசனங்களே பெரும்னு சொல்லியிருந்தார். இங்கே 6 சீட் இருக்கு. 6 சீட்டில் 2-3 பெரும்பான்மையாக கிடைக்கும். அந்த அளவுக்கு மக்கள் மாறியிருக்காங்களோ? சரியான மாற்றம். கிட்டத்தட்ட யாருமே ஒரு ஆசனத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்கள் தான் அரசாங்கத்துக்கு பெரும் என சொல்லப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த வீடியோ எல்லாமே மக்களை சந்திக்கும் பொழுது எதர்ச்சியாகவும் அது இயற்கையாகவும் அவர்கள் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட காணொளி தான். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய வீடியோவை நம்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை பொய்யா அவங்கள்ட்ட கொண்டு திணிக்கக்கூடாது. காரணம்னு சொன்னால், இந்த முடிவுகள் இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு எல்லாரும் தெரியக்கூடிய, எல்லாரும் விளங்கி கொள்ளக்கூடிய தேர்தல் முடிவுகள். இது எல்லா முடிவுகளும் எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பிழையாக அதில் கொண்டு வரும் பொழுது, முடிவு வரும்போது அது நமக்கு சரியில்லை, நம்ம வீடியோ பார்க்குறவங்கள பிழையாக நடத்தின மாதிரி இருக்கும். அதனால் நான் செய்கிற அத்தனை வீடியோக்களும் மக்களுடைய கருத்துக்களாகவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் உங்களோட கொண்டு வரதான் என்னுடைய வேலையாக இருந்தது. ஒரு ஊடகத்தை பொறுத்தவரை, ஊடகாளரை பொறுத்தவரை அதுதான் வேலையே. நம்ம திணிக்கிறது இல்லை, என்ன இருக்கோ அந்த விஷயத்த சொல்கிறது தான், என்ன உண்மை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வர்றது தான். அந்த விஷயத்தை தான் நான் அந்த வீடியோவில் செஞ்சுருந்தேன். எனவே இந்த தேர்தல் முடிவை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதான். மற்றபடி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுது, அதில் எந்த இதுவுமே இல்லை. செய்யப்படுகின்ற அத்தனை வீடியோக்களும் அத்தனை விஷயங்களும் மக்களுடைய உண்மையான கருத்துக்களாக இருந்தது. கொழும்பினுடைய கருத்துக்களும் கூட அப்படி தான். நான் எடுத்த வீடியோக்களில் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க. முழுமையான முடிவு வந்த பிறகு நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவுறேன். அதில் நிறைய விஷயங்களை நாம் அதில் பேசலாம். சரி, இது யாழ்ப்பாணத்துக்கான தேர்தல் முடிவாக இருந்தது. அதே போல் வன்னி தேர்தல் முடிவின் அடிப்படையில் 2 ஆசனங்களை கைப்பற்றிருக்காங்க. SAP 1 ஆசனம், தமிழரசு கட்சி 1 ஆசனம், அதே போல் DTNA 1 ஆசனமும், SLPP 1 ஆசனத்தையும் கைப்பற்றிருக்காங்க. வன்னியில் நாம் வவுனியாவில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டோம். வவுனியாவில் அவ்வளவு பேரோட கேட்ட கேள்வியிலேயே அதிக பெரும்பான்மை அரசாங்கத்துக்கு தான் இருந்தது. அலுவலை தான் கிடைக்கும், அப்படி எதிர்பார்க்குறோம். அவரோட கட்சி தான் கிடைக்கும். என்ன காரணம் தமிழ் கட்சிகளை மக்கள் வெறுக்கிறதுக்கு? அவரோட கட்சிக்கு கேட்குறாக்கள் தான் பெரும்பாலும் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. மக்களுடைய கருத்து அப்படி தான் இருந்தது. அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்த ஒரு விஷயம், திடீரென்று மக்கள் மாறி இருக்காங்க. வாக்களிக்கும் போது இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் கூட வாக்களிப்பு விதத்திலையும் அதே பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வவுனியாவிலும் கூட அதிகளவான மக்கள் அரசாங்கத்துக்கான ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. இதுவும் மக்கள் கருத்துக்கள், அதோடு மக்கள்கிட்ட நேரடியாக சென்று எடுக்கப்பட்ட கருத்துக்களாகவே அதுவும் இருந்தது என்பதையும் ஞாபகப்படுத்துகிறேன். எதுவுமே திணிக்கப்படலை அப்படின்றதையும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். சரி, அதோடு சேர்த்து அடுத்த முடிவு திருகோணமலைக்கான தேர்தல் முடிவு வழியாக இருந்தது. இந்த திருகோணமலை தேர்தல் முடிவை பொறுத்தவரையில் 2 ஆசனங்களை பெற்றிருக்காங்க தேசிய மக்கள் சக்தி. 1 ஆசனம் தான் பெறப்படும்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டாலும் 2 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பெறப்பட்டிருக்கு. SAP கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனமும், தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனமும் பெறப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கண்டியிலையும் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு இடம்தான். அங்கு 9 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சஜித் பிரபாசா கட்சி அவர்களுக்கு 2 ஆசனம், அதே போல NDF-க்கு 1 ஆசனம் பெறப்பட்டிருக்கிறது. இதில் நோரேலியாவை நாங்கள் பார்க்கும் பொழுது நோரேலியாவில் 5 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்திக்கு. நோரேலியாவில் தேசிய மக்கள் சக்திக்கு 5 ஆசனங்களும், ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனம், UNPக்கு 1 ஆசனம் பெறப்பட்டிருக்கிறது. UNP அப்படின்றது யானை சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட இந்த முறை யானை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கான ஆசனமா அல்லது UNPயில் போட்டியிட்டவங்களுக்கான ஆசனமான்னு தெரியலை. அதிகமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கான ஆசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதோட மட்டக்களப்புக்கான தேர்தல் முடிவு. மட்டக்களப்பு தேர்தல் முடிவு மிக முக்கியமான ஒரு தேர்தல் முடிவாக பார்க்கப்படுது. முக்கியமாக சொல்லப்போனால் கடந்த காலங்களில் நாம் முதல்ல சொன்ன மாதிரி தமிழர் பிரதேசங்களில், தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பிரதேசங்களில் தமிழ் கட்சிகளுக்கு தான் அதிக வாக்குகள் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே வீழ்ச்சியை கண்ட தமிழரசு கட்சி
மட்டக்களப்பில் மாத்திரம் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. 3 ஆசனங்களை பெற்றிருக்காங்க தமிழரசு கட்சி மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில். அதில் தேசிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவர் பிள்ளையான் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்காரு. யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், மட்டக்களப்பு பக்கம் பிள்ளையான் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கார்கள். அதோட நிறைய சிங்கள அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்காங்க. ஜோன்சன் பெர்னாண்டோ தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தின் பகுதி தேர்தல் முடிவு இறுதி முடிவு வழியாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனம், சஜித் பிரகாஷ் அவருடைய கட்சி 2 ஆசனம் பெறப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லையுமே தமிழர் வாழ் பிரதேசங்களில் கூட பெரும்பான்மையாக அரசாங்கம் ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் 2-3 மணித்தியாலங்களில் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. கொழும்புக்கான தேர்தல் முடிவு முழுமையாக வெளியானதுக்கு பிறகு அது சம்பந்தமாக தனியான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவானது, முக்கியமாக தமிழர் பிரதேசத்தில் உள்ள இந்த தேர்தல் முடிவானது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் மீதோ அல்லது தமிழர்கள் உரிமைகள் மீதோ நம்பிக்கை இழந்து இந்த வாக்கை அரசாங்க பக்கம் செலுத்தலை. ஆனால் அது மேலே பயணித்த அரசியல்வாதிகள் மீது தான் அவர்களுக்கு வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுகளில் தெரிய வருது. அப்படின்றத இப்போ முன்னணி ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களையும் எழுத ஆரம்பித்திருக்காங்க. முழுமையான அத்தனை ஆசன பதிவுகளும் எல்லா கட்சிகளுக்குமான ஆசனங்கள் வெளிவந்ததுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு முழுமையான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ஜி ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர் தளம் ஆகியவற்றை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.